இருங்க ப்ரேயர் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணுறேங்க. கண்ணை மூடுங்க. அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகிறவங்கள பார்த்துக்கோங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்கள பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, வீட்டில் இருக்க தாய்மார்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். இயேசப்பா, எல்லாரும் கரம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாரும் கரம் இருந்து ஒவ்வொருவரும் பேராய் ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. வீட்டை விட்டு வெளியே போகும்போது பைபிள் படிக்க, ப்ரேயர் பண்ண அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. விசேஷ விதமாக இந்த நேரத்தில் கூட இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் பல இடங்கள் பிள்ளைகள் ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க இயேசப்பா. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிற இயேசப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அதிசயங்கள் நடக்கணும். என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்களோ எல்லாவற்றும் நிறைவாய் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. விசேஷ விதமாக கிறிஸ்டினா சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் தகப்பனே. பிள்ளைகள் இப்பொழுதும் கூட கிறிஸ்டினா சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை சீக்கிரமாக நீங்கள் செய்ய போகிறீங்க. கிறிஸ்டினா சகோதரிகள் அநேக மனிதர்கள் வெட்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் சீக்கிரமாக அவங்க பிள்ளைகளோடு சமாதானமாக குடும்பமாய் சேர்ந்து வாழ்வதற்கு நாட்கள் வரப்போகிறதுக்கு அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. சூர்யா சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. மகள் சொன்ன ஜெப குறிப்பை நீங்கள் நினைத்தாருலங்க. மகளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே மகளை ஆசீர்வதிங்க. மகளுடைய சூழ்நிலையை மாற்றுங்க. அண்ணா, எனக்கு கணவர் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, நான் இப்படி நடத்த போகிறேன் எனக்கே தெரில, எனக்கு நல்ல வேலை வேணும், நல்ல குடும்பம் வேணும், நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும், தேவன் எனக்கு அது நீங்கள் தரணுன்றதை ஜெபிங்கன்னு சொன்னாங்க இயேசப்பா. இன்னமும் அந்த மகளை நம்மளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். மகளை நீங்கள் பலப்படுத்துங்க. மகளுடைய வாழ்க்கையை சாட்சியாகவும் மாற்றுங்க தகப்பனே. மகளை எந்த மனிதர்களுடைய வெட்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கும் பார்க்குற பிள்ளைகள் ஏதாவது மனிதர்களுடைய வெட்கப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கலாம், வியாதியில் மாட்டிக்கொண்டிருக்கலாம் இயேசப்பா. அன்ற குடும்ப சூழ்நிலை அநேகம் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றி இந்த திங்கட்கிழமை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக நீர் ஆசீர்வதித்து நன்மைக்கு எதுவான காரியங்களை பார்க்க வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாள், திருநாள் கன்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி. புதிய தொழில் தொடங்குகிற பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகத்தோட பலனோட செயல்பட உதவி செய்வீராக தகப்பனே. எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.